ஹலோ வியான். நீங்களாம் யாரு? என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ப்ராக்டிஸ் போயிட்டு வரேம்மா. சரிடா, பார்த்து போயிட்டு வா. ரொம்ப நாள் நீ ப்ராக்டிஸே போகலன்னு உங்கள் சாரும் கால் பண்ணியிருந்தாங்க. சரிம்மா. டைம் ஆச்சு, கிளம்புறேன். பாய். என் பேர் வியான். நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் எப்போ சந்தோஷமாக இருந்தேன்னு எனக்கே தெரியலை. எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயத்து மேலே அன்கம்ஃபர்ட் இருக்கும். அதாவது சில பேருக்கு அனிமல்ஸ்னால் பிடிக்காது, சில பேருக்கு ஃப்ளவர்ஸ்னால் பிடிக்காது. அதை தான் நம்ம அன்கம்ஃபர்ட்னு சொல்லுவோம். அந்த அன்கம்ஃபர்ட் லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை. அதுவே லிமிட்டை தாண்டினப்போ தான் ப்ராப்ளமே. ஒரு சாதாரண சராசரி மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் டோபமைன் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அது அவனுக்கு ஒரு ப்ளஷர் ஃபீலிங்கை கொடுக்கும். ஆனால் எனக்கு அந்த ஹார்மோனுக்கு பதிலாக
வேறு ஒரு ஹார்மோன் அளவுக்கு மீறி ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால நான் ஒரு வாட்டியும் சந்தோஷப்படும் போது என் பாடி ஃபுல்லாக ரேஷஸ் வந்துடும். இது நான் பிறந்ததுலேருந்தே இருக்கிற ஒரு டிஸார்டர். அது எனக்கு தாங்க முடியாத வலியையும் கொடுக்கும். நிறைய டாக்டர்ஸ் கிட்ட காட்டியும் சரி பண்ண முடியல. அதனாலேயே நான் ஹாப்பியாகவே இருக்க மாட்டேன். ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறத விட ஹாப்பியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். டேய் ஒழுங்கா பண்ணுறா. வியான் இவர் தான் என் கோச். செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. டிசிப்ளின் தான் எல்லாம் இவருக்கு. அது இல்லைன்னா அவ்வளவுதான். த்ரீ டேஸில் என்னடா வருது? சார் கிக் ஆஃப் கிளாசிக் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது சார். இங்கே பாரு வியான், எவ்வளோ தான் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தாலும் நல்லா விளாண்டா மட்டும்தான் நேஷனல் டீம் செலக்ட் ஆக முடியும். சார் அவங்களாம் சின்ன டீம் சார், அழகாக ஜெயிச்சிடலாம். ஓ அப்படி ஒரு நினப்பு இருக்கா? ப்ராக்டிஸும் வரல, ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இருக்கக்கூடாது. சார் நீங்கள் தான் சார் அவங்களுக்கு அதிகமாக ஹைப் கொடுக்குறீங்க. ஃப்ரீயாக விடுங்க சார், வின் பண்ணிடலாம். சரி, உனக்கே தெரியும் இந்த டோர்னமெண்ட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. சரியா? டீம் கோஆர்டினேட் பண்ணி மேட்சை வின் பண்ணுற வழியாக பாரு. போ. எனக்கு பாஸ் பண்ணு. கேப்டன், இந்த மேட்சுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன? ஸ்ட்ராட்டஜியா? ஒன்றும் இல்லை. Kick-Off Classic Tournament 2024-2025 is going to start now. A fabulous goal by opposition. The lead is 0-1. Now it's a goal from Beyond team and the score are in 11. It's a miss by the captain. We don't know how costly it's going to be. என்னப்பா விளையாட தெரியாதா? The match is getting really heated up here. Another goal by the opposition and they got the lead. It's 2-1. And wow, what a game from Beyond team players. Again the scores are level now.
It's one more time. Beyond team is leading here. Players are really doing well. They are dominating the opponents right here. A massive lead for Beyond's team. Finally, the match won by Beyond's team. Now here the one-sided match had come to an end with a massive difference of 10-2. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அதிக அளவிலான குடும்பங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தங்க இடமில்லாமல் தவிக்கிறார்கள். கிக் ஆஃப் கிளாசிக் டோர்னமெண்ட் இன்னைக்கு நடைபெற்றதில் தமிழ்நாடு சவுத் கோஸ்ட் சேவியர்ஸ் 10-2 கோல் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. ICC Men's ODI World Cup 2023 India vs Australia, and India left the trophy yesterday night. India had become the champions. அம்மா நான் கிளம்பிட்டேன். பார்த்து போயிட்டு வாடா. இன்னைக்காவது எக்ஸாம் ஒழுங்கா எழுது. டேய் எக்ஸாமுக்கு படிச்சியாடா? ஏதோடா கிளாஸ் நல்லா கவனிச்சதுனால கதை எழுதி பாஸ் பண்ணிடுவேன். அதுக்கு நம்ம கிளாஸ் கவனிச்சிருக்கணும்ல. அதுவும் கரெக்டு தான். எப்படிடா இவ்வளோ கேஷுவலாக இருக்க? உண்மையை சொல்லு, படிச்சியா இல்லையா? சத்தியமாக இல்லடா. இப்போ அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. என்ன தான் நடக்குன்னு பார்த்துருவோம். எல்லா வாட்டியும் படிக்கலன்னு டாப்பரஸ் வந்துடுறேன். கேட்டால் எனக்கே தெரியலன்னு சொல்ல வேண்டியது. போடா. சரி வியான் படிச்சிட்டானான்னு கேட்போமா? டேய் அமைதியாக இருடா. அவங்க கூட பேசணும் அவசியம் இல்லை. மூடிட்டு உட்காரு. இவங்க தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் பேசி வச்சு ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு வெளியே சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். Good morning, ma'am. Good morning, students. Get ready for the roll call. Ashif. Present, ma'am. Jay Kumar. Yes, ma'am. Jaren. Present, ma'am. Riyan. டேய் என்னடா இவன் எப்படி இருக்கான்? வியான். எஸ் மேம். Can you hear me? You want to attend the class or else go out?
என்னடா இது சாட்டர்டே ஸ்கூல் வச்சுட்டாங்க. என்னடா இப்படி சாட்டர்டே ஸ்கூல் வச்சுட்டாங்களாடா? மேட்ச் போலான்னு இருந்தோமே, இப்போ எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. சே. குட் மார்னிங் சார். Good morning, students. Sit down. Excuse me, sir. Yes, come in. குட் மார்னிங் மேம். Okay, student. Tomorrow we are going to historical palace as tour. Okay. So you have to inform your parents. So நாளைக்கு எல்லாரும் கரெக்டாக பங்க்சுவலாக 10:30 வந்துடுங்க. ஓகே. Okay, students. I have to distribute your exam papers. Okay. So first, Hasif, come here. So you got 70 out of 80. Keep it up, da. Well done. Improved very well. Ajay. The last time you got 30 marks, da. Now you got 40. Very well. Keep it up. Okay. Nice. And next, Vian. டேய் நீயாடா ஃபஸ்ட் டைம் நீ பாஸ் மார்க் வாங்கியிருக்க. கிளாப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் மாதேஷ். Excuse me, sir. டேய் எங்கடா போனே இவ்வளோ நேரம்? Don't you know the exam time? Come in fast. டேய் என்னடா இந்த வாட்டி ரொம்ப சீக்கிரம் வந்துட்டான்? வந்துட்டியாடா? ஆமாம்மா. நாளைக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு பழங்காலத்து அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியா? சரி பார்த்து போயிட்டு வா. எந்த அரண்மனை? தெரிலம்மா. இன்னைக்கு சீக்கிரம் தூங்கணும். அப்போ தான் மார்னிங் எந்திக்க முடியும். சரி சரி, டைனிங் டேபிள் மேலே சாப்பாடு வச்சுருக்கேன், சாப்பிட்டு தூங்கு. சரிம்மா.
வாங்க வாங்க வாங்க. இந்த புக் BC 16 ஒரு ஆங்கிலோ இந்தியனால் எழுதப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த புக்கை படித்த நிறைய பேர் இப்போ உயிரோடு இல்லை. அதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு தெரியல. ஆனால் இதை படித்த நிறைய பேர் இப்போ உயிரோடு இல்லை. அதனாலேயே இந்த புக்கு கிட்ட யாரையும் வரவிட மாட்டோம். சரி, டக்குன்னு இப்போ அந்த புக்கை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த உலகம் நம்ம எடுத்த ஒரு முடிவால தான் ஒரு நேர்கோட்டில் இயங்கிட்டு இருக்கு. எல்லா விஷயத்துலையும் நடந்தது ஒன்று தான் இருந்திருக்கும். அதுதான் நிஜம், அதுதான் ரியாலிட்டி. ஆனால் நடந்திருக்கக்கூடியது நிறைய இருந்திருக்கும். அது எல்லாம் தான் ஆல்டர்னேட் ரியாலிட்டி, பேரலல் யூனிவர்ஸ். சப்போஸ் நியூட்டன் ஆப்பிள் விழுந்ததை சீரியஸாக எடுக்கலனா, சச்சின் கிரிக்கெட் விளையாடாமல் படிச்சுட்டே இருந்திருந்தா, தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 வாட்டி பல்ப் கண்டுபிடிக்கும் போது ஃபெயிலாகி அதை கைவிட்டிருந்தா, எல்லாமே தலைகீழ மாறி இருக்கும். நம்ம வாழ்கிற இந்த உலகமே வேற மாதிரி இருந்திருக்கும். முக்கியமான இடத்துல ஒரு முடிவு எடுத்திருப்போம். ஆனால் அந்த ஒரு முடிவு எடுத்த இடத்துல அந்த ஒரு முடிவு மட்டும் இல்லை, நிறைய சாய்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்படி நம்ம எடுக்காத ஒரு முடிவு எடுத்திருந்தா நம்ம உலகம், நம்ம வாழ்க்கை எல்லாம் எப்படி வேணாலும் மாறி இருந்திருக்கலாம். அதுதான் ஆல்டர்னேட் ரியாலிட்டி, பேரலல் யூனிவர்ஸ். இந்த பேரலல் யூனிவர்ஸ்க்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதில் முக்கியமான விதிமுறை, இந்த மாதிரி வேறு யூனிவர்ஸ்க்கு போகிறவங்களால வெறும் ஒரு நாள், அதாவது வெறும் 24 மணி நேரம் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். இந்த மாதிரி வேறு யூனிவர்ஸ்க்கு போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த புக் இருந்தால் முடியும். ஆனால் அங்கே மற்ற யூனிவர்ஸ்லேருந்து வந்தவங்களால எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது. அதாவது அங்கே அவங்க ஒரு இன்விசிபிள் சோல், யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி வேறு யூனிவர்ஸ்க்கு போயிட்டு வரதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய பின் விளைவுகள் இருக்கும். அது ஒரு வேளை நல்லதாகவும் இருக்கலாம், இல்லைனா கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பின் விளைவுகள் இருந்தே ஆகும். இதெல்லாம் எங்கே உண்மையாவா இருக்க போகுது?
நான் எங்கே இருக்கேன்? எனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல? ஏன் இந்த ரிமோட் என்னால் எடுக்க முடியல? வீடும் மாறி இருக்கு. நம்மளால எதையும் நகட்டவும் முடியலை. இன்விசிபிள் ஆகிட்டோமா என்ன? ஆனால் இதெல்லாம் உண்மையா? ICC Men's ODI World Cup 2023, India vs Australia, and India left the trophy yesterday night. India had become the champions. தற்போது தமிழ்நாட்டில் ஏற்பட்ட புயல் வெள்ளத்தினால் ஏற்படவிருந்த மிகப்பெரிய பேரழிவினை தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் பெரும் சேதம் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குது இந்தியன் அண்டர் 19 டீமில் செலக்ட் ஆகிறதுக்கு. டே டு டே எல்லாமே கரெக்டு தான். அப்போ நம்ம புக்கில் படித்ததெல்லாம் உண்மையாகவே நடந்திருக்கா? அப்போ அந்த புக்கில் சொன்னது எல்லாமே உண்மையா? இவன் கிரிக்கெட் கிட் பேக் எடுத்துகிட்டு போகிறான். சரி, அப்போ இந்த யூனிவர்ஸில் வேறு என்னெல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்குன்னு பார்ப்போமே. கடவுளே, இன்னைக்கு மேட்ச்சில் நான் நல்லா விளையாடணும். இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகணும். Tails. Bat first.
அப்படின்னா நமக்கு இந்த யூனிவர்ஸ்லையும் ரேஷஸ் இருக்கா? அது எப்படி அது மட்டும் மாறாமல் இருக்குது? என்னடா இப்படி வியான் இல்லாமல் போயிட்டான்? ஆமாடா, அவன் போட்ட எஃபர்ட்க்கெலாம் நேஷ்னல் டீமுக்கு செலக்ட் ஆகியிருக்கணும். என்ன ஆக போகுதுன்னு தெரிலையே. சும்மா இருங்கண்ணா, இவெல்லாம் செலக்ட் ஆக மாட்டான். அதெல்லாம் இல்லைடா, அவன் நல்லவன் தான்டா. அவனுக்கு அந்த அலர்ஜி இருக்கனால தான் அவனால் நம்ம கூட நார்மலாக இருக்க முடியல. ஐயோ பாவண்டா அவன். பிரீஸ் 11 ஃபியஸ்டா டோர்னமெண்ட் தமிழ்நாட்டை சேர்ந்த ராயல் சேலஞ்சர்ஸ் 3 விக்கெட் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி சாதனையை படைத்துள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்தியன் அண்டர் 19 அணி வெளியாக உள்ளது. கண்டிப்பாக இன்று சிறப்பாக விளையாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் கேப்டன் வியான் இடம்பெறுவார் என்று அனைவரும் பேசி வருகிறார்கள். வியான் சீக்கிரம் வாடா, ஃபைனல் டீம் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதோ வந்துட்டேம்மா. அப்படின்னா இன்னைக்கு கிரவுண்டில் வச்சு நடந்ததை எல்லாம் வச்சு பார்த்தா நமக்கு இங்கேயும் ரேஷஸ் இருக்குது. ஏன்னா அது நம்ம எடுத்த முடிவில்லை, அது இயற்கையாகவே இருக்கிறது. ஸோ அதனால அது இங்கேயும் இருக்குது. இந்த வாட்டி இல்லைன்னா என்ன, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவேன். இங்கேயும் எனக்கு ரேஷஸ் வருது, அதை நான் கண்ணாலேயே பார்த்துட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற நான் மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்கேன்? எப்படி இருக்கும், என்னவா இருக்கும்? அச்சோ, தெரிஞ்சுக்கணுமே. Take it. ஹலோ வியான். நீங்களாம் யார்? என்னதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? Don't you guys tell anything to him? நோ சார், he was not in conscious. நாங்கள் அவனை தூக்கிட்டு தான் வந்தோம். அப்போ அவங்க வீட்டில் யாருமே இல்லை. ஓகே ஃபைன். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 12th. குட். முந்தா நேற்று ஸ்கூல்லேருந்து ஒரு இடத்துக்கு போனீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், ஒரு பழங்கால அரண்மனைக்கு போனோம். சூப்பர். அங்கேருந்து நீ எதுவும் எடுத்துகிட்டு வந்தியா? இல்லை சார், அப்படி எதுவும் எடுக்கலையே. ப்ளே த ஃபுட்டேஜ். நோ சார், நான் இல்லை. அது வியான், ரிலாக்ஸ். இது நீ வேணும்னு பண்ணியிருக்க மாட்ட. அந்த புக்கை மட்டும் என்கிட்ட கொடு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். சார் இல்லை சார், எனக்கு தெரியாது. வியான், நீ சின்ன பையன். என்னோட இன்னொரு ஃபேஸை பார்க்க ஆசைப்படுறியா என்ன? காம் டவுன். சார் இல்லை சார், எனக்கு தெரியாது. அந்த புக்கை மட்டும் என்கிட்ட கொடு. உன் நேம் இந்த ரூம் விட்டு வெளியே போகாமல் நான் பார்த்துக்கிறேன். சார் வாட் த ஹெல்? சார், சாரி, ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஐம் அட் ஒர்க். அப்படியே இம்பார்ட்டன்ட். சார், நீங்கள் தேடுற புக் அதே இடத்துல தான் இருக்குன்னு கேஸை விட்ரா பண்ணிட்டாங்க. என்னது? அந்த புக்கை நான் தானே எடுத்தேன்.
என் வீட்டில் தானே வச்சேன், அது எப்படி அங்கே போச்சு? வாட் த நல்லா விசாரிச்சதானே கேஸ் எடுத்தீங்க, அப்போ எப்படி இது பாசிபிள்? சார் பட் வீடியோ ஃபோட்டேஜில் அப்படி தான் இருக்குது. சரி, திஸ் கேஸ் ஹாஸ் பீன் வித்ட்ரூ ரைட்? எஸ் சார். ஓகே வியான், சாரி ஃபார் யுவர் இன்கன்வீனியன்ஸ். யூ கேன் கோ நவ். The reason was correct, so we took the case. But now the reason was wrong. I cannot take this as a reason. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். இந்த உலகத்தில் 2 விதமான மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தங்க ஒரு கனவை நினச்சிட்டு அதை நினைவாக்குறதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்காமலேயோ இல்லைன்னா அதனால் வர்ற பின் விளைவுகளை நினச்சிட்டோ பயந்துட்டு இருப்பாங்க. இன்னொருத்தங்க தங்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் மனசில் மிகப்பெரிய கனவை வச்சுக்கிட்டு அதை நிஜமாக்கணும்னு வாழ்நாள் முழுவதும் அதுக்காக செலவழித்து அதை நினைவாக்குவாங்க. அப்படி அதை நினைவாக்கணும்னு போராடுற நேரத்தில் எதிர்பாராத விதமாக பல பிரச்சனைகள் பல விதமாக அவங்க வாழ்க்கையில் வரலாம். அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஜெயிச்சும் காமிப்பாங்க. இந்த 2 விதமான மனுஷங்களுக்கு நடுவில் உள்ள ஒரே வித்தியாசம் அந்த மூமெண்ட், அதான் யாதும். அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் எதுவுமே பெர்ஃபெக்ட் ஆனதுன்னு கிடையாது. அது எதுவாட்டும் பொருளாக இருக்கலாம், இல்லை கனவாக இருக்கலாம், நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஒருவேளை நமக்கு இந்த உலகத்தில் எதுவாட்டும் வேணும்னா அதுக்காக சின்சியராக என்ன வேணாலும் பண்ணுங்க, எவ்வளோ எக்ஸ்டெண்டுக்குனாலும் போங்க. கண்டிப்பாக அது நம்மளால் இந்த உலகத்தில் உள்ள மோஸ்ட் பர்ஃபெக்டானதாக மாற்ற முடியும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எப்போவும் எதுக்காகவும் அதை விட்டு கொடுத்துறாதீங்க. அப்படி மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்காம இருந்தால் எவ்வளோ தான் பிரச்சனைகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் மீறி இந்த யூனிவர்ஸே ஒரு மேஜிக் பண்ணி எல்லாத்தையும் நடத்தி வைக்கும். அந்த மொமெண்ட்டில் லைஃப் வேறு மாதிரி தெரியும். அந்த மொமெண்ட் தான் யாதும். யாதும்னா ஒரு ஸ்காண்டினேவியன் ஃபிலாசபியோட டிரைவல். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் எதுக்கு இருக்குது? ஒரு மொமெண்ட்காக. அந்த ஒரு மொமெண்ட் தான் அது வரைக்கும் ஒருத்தர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அது அப்புறம் வாழ போகிற வாழ்க்கைக்குமான அர்த்தத்தை சேர்க்கும். அதுதான் யாதும். அந்த மொமெண்ட் எப்போ வரும்னு தெரியாது, யாரால் வரும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வரும். அந்த மொமெண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா கனவுமே நம்ம உண்மையாகவே அதுக்கு சின்சியராக வேணும்னு இருந்தால் கண்டிப்பாக நினைவாகும். நம்புங்க. இது இப்படியே முடிஞ்சிருமா? நம்ம வேறு யூனிவர்ஸ்க்கு போன மாதிரி மற்றவங்களாலையும் போக முடியுமா? அப்போ அப்படி போக முடிஞ்சால் நம்மளை ஒவ்வொரு செகண்டும் வேறு யூனிவர்ஸில் உள்ள நம்மளே பார்த்துக்கிட்டு இருப்போமா?